guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, a Fooling Destiny. இன்னைக்கு என்னோட நேட்டிவ் என்னோட அம்மா வீட்ல இருந்து டே 2 a day in my life vlog தான் பார்க்க போறீங்க. டே 1 என்னென்னலாம் செஞ்சோம் என்னென்னலாம் சமைச்சு சாப்பிட்டோங்கற full வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இத first time நீங்க Shiru's Dining சேனல்ல பார்க்கறீங்கனா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க so that நான் போடுற வீடியோஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட எங்க அம்மா ஆப்ப சுட்டுட்டு இருந்தாங்க. இது வீட்லயே ஆட்டின ஆப்ப மாவு தான். எங்க அம்மா வளைச்சு ஆப்ப சுட்டுட்டு இருந்தாங்க. நானும் கூட நின்னு வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இப்போ சாப்பிட வந்துட்டேன். ஆப்பத்துக்கு ஊத்தி சாப்பிடுறதுக்கு நல்ல காரசாரமா பச்சை மிளகாய் தூக்கலா போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி வச்சிருந்தாங்க. அது கூடவே மிளகு ஏலக்காய்லாம் போட்டு அரைச்ச தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருந்தாங்க. இது ரெண்டுமே செம்ம காம்பினேஷன். பட் ஃபைனல் டச்சா தேங்காய் பால் ஊத்தி ஆப்ப சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ்ல தேங்காய் பால் குடிக்கும் போது ஃபினிஷிங் வேற லெவல்ல இருக்கும். ஆப்பம் தேங்காய் பாலாம் ஊத்தி சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தோம். நேத்து மாதிரி இன்னைக்கு என்ன சமைக்கலாங்கிற டீப் டிஸ்கஷன்லாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் முன்னாடியே சீ ஃபுட்ஸ்ல போயிடலான்னு எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ண எல்லாமே டெலிவரி ஆகிறதுக்குள்ளவே இதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டா வந்தவனே செஞ்சு முடிச்சிடலான்னு நானும் அம்மாவும் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். தொக்கு செய்ய போறோம். தொக்குக்கு சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஆர்டர் பண்ண எல்லாமே கொஞ்ச நேரத்திலே டெலிவரி ஆயிடுச்சு. சீ ஃபுட்ஸ்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்களா, இதெல்லாம் ஃப்ரோசனா இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? இது எதுவுமே ஃப்ரோசன் கிடையாது. இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாமே வடபழனி RRK ஃபிஷ் ஸ்டாலுங்கிற ஒரு ஷாப்ல இருந்து தான் வாங்குறது. நாங்க நிறைய வாட்டி நேர்லயே போய் வாங்குவோம். பட் நேர்ல போய் வாங்க டைம் இல்லாதப்போ அவங்களோட பர்சனலைஸ்டு ஆப்ல ஆர்டர் பண்ணும்போது வீட்டுக்கே அவங்களோட ஷாப்ல இருந்தே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம நேர்ல போய் வாங்குறத விட பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் எறா மீன் நண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவங்களே கிளீன் பண்ணி எறாவெல்லாம் நரம்பு கூட எடுத்து டிவைன் பண்ணியே கொடுத்துருவாங்க. பாருங்க, நான் பேசிக்கிட்டே இன்னைக்கான லஞ்ச் மெனு என்னங்கிறதையும் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எறால் தொக்கு செய்யலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். குழம்புல மீன் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்தவனே மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்பவே வீடு ஃபுல்லா கமன்னு ஒரு வாசமா இருக்கு. எங்க வீட்டுல மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு தான். குழம்பு கூட்டி தான் மீன் குழம்பு வைப்போம். எப்படி செய்வோம்னா புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூட 2-3 தக்காளி பழத்தையும் நல்லா புளிஞ்சு விட்டுறணும். இப்போ தேங்காய் கூட கொஞ்சமா மிளகு சீரகம் சோம்பு சின்ன வெங்காயத்தெல்லாம் அரைச்சு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க புளி கூட இதையும் கரைச்சி விட்டுறணும். இது கூடவே குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களையும் சேர்த்து கரைச்சு அப்புறம் தான் மீனை போட்டு மீன் குழம்பு வைப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா கிட்ட இருந்தா நான் இதை கத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டா வைப்பாங்க எங்க அம்மா மீன் குழம்பு. சைட்ல எறா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எங்க அம்மா உப்பு காரம் பார்க்க சொல்லி டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அவ்வளோ நேரம் வரைக்கும் பசியே இல்லை. இதை டேஸ்ட் பண்ணவனே எங்கதான் பசி வந்துச்சுன்னே தெரியல. கபகமனு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே எறா தொக்கு ரெசிபி வீடியோ நேத்து தான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறம் எங்க அம்மா வா உனக்கு பசிக்குதுல சாப்பாடு போட்டு தர சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. அத்தா கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சி உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறமா சோறு ஆடிடக்கூடாதுன்னு ஹாட் பேக்ல சோறெல்லாம் பேக் பண்ணிட்டோம். எங்க அத்தா ஷாப்ல இருந்து வர நேரம் கிட்டத்தட்ட ஆனதுக்கு அப்புறமா சரி இப்போ மீனை பொரிச்சா கரெக்டா இருக்குன்னு தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பேட்ச் பை பேட்சா மீனை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். மொறுன்னு சாப்பிடுற நேரத்துக்கிட்ட மீனை பொரிச்சாதான் மீன் நல்லா சூடா சாப்பிடுறதுக்கும் நல்லா ஜூசியா மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கும். அதனாலதான் மீனை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிட்டு கடைசியா பொரிக்கிறது. முன்னாடியே மீனை பொரிச்சுட்டு சாப்பிடுற நேரத்துக்கிட்ட மீனை சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா பழைய மீனை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அட் லாஸ்ட் எங்க அத்தாவும் ஷாப்ல இருந்து வந்துட்டாங்க. வந்ததுமே எல்லாருமே நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சேர்ந்து உட்காந்து ஒரு புடி பிடிச்சாச்சு. நல்ல புளிப்பு வரப்பா எங்க அம்மா வச்ச மீன் குழம்போட அந்த எறால் தொக்கை வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. ஒரு பைட் எறால் தொக்கு ஒரு பைட் பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நினைச்சா கூட டேஸ்ட் நாக்குல நிக்குது. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். ஈவினிங்க்கு மேல ஆப்ஷனே இல்லாம நாங்க நேரா போற இடம் எங்களோட ஷாப்க்கு தான். ஊர்ல இருந்து வந்த முத நாள் மட்டும் அமைதியா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். அடுத்து எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாளும் சலிக்காம ஈவினிங்க்கு மேல ஷாப்க்கு போய் உட்காந்துருவோம். ஒருத்தர் 2 பேர்லாம் போக மாட்டோம். ஒட்டுமொத்த குடும்பமா போய் உட்காந்துருவோம். இவ்வளவுக்கும் அங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டும் போயிட்டுமா ஈவினிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாவே தான் இருக்கும். ஆனாலும் எங்க அத்தா கூட போய் உட்காந்து எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஷாப்லயே வச்சு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போற வழியில இருந்த ஒரு கடைக்கு போய் காஃபி அப்புறம் மஷ்ரூம் சில்லி எல்லாம் வாங்கிட்டு கடைக்கும் கிளம்பி வந்து சேர்ந்துட்டோம். இதான் எங்களோட ஷாப். யூனிவர்சல் சீட் கவர்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ் அசோக் நகர் 21st அவென்யூல இருக்கு. இங்க பிராண்டட் ஹெல்மெட்ஸ் பைக் அண்ட் கார் கவர்ஸ் சீட் கவர்ஸ் அப்புறம் பைக்குக்கான ஆக்சசரிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில செல் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அத்தா இந்த ஷாப்பை 36 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு ஹாலிடேனா நான் எங்க அத்தா கூட சேர்ந்து ஷாப்க்கு வந்துருவேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நானும் சதாவும் எப்பெல்லாம் ஊருக்கு வரமோ அப்பெல்லாம் ஷாப்க்கு போயிடுவோம். எங்களுக்கு இந்த ஷாப்புங்கிறது இன்னொரு வீடு மாதிரி. வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு ஒரு சியர்ஸை போட்டு காஃபியும் குடிச்சு முடிச்சிட்டோம். எங்க அத்தா மட்டும் ஷாப்ல இருந்தா ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேட்போம். நாங்க எல்லாருமே ஷாப்க்கு வந்துட்டா 9:30க்கு க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணுற ஷாப்பை 10-10:30 வரைக்கும் உள்ளே உட்காந்துட்டு அதான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் தான் சொல்லிட்டே உள்ளே உட்காந்துருப்போம். உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு தெரியும். அது யார் யாரெல்லாங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் அட்டனன்ஸை போடுங்க. அப்புறம் அப்படியே உட்காந்து டைமை கடத்திட்டோம். எங்கள் அத்தாவும் ஷாப் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பைக்கில் வந்திருந்தோம். எல்லாருமா சேர்ந்து கிளம்பிட்டோம். நான் குழந்தையா இருக்கும்போது இதே ரூட்டில் எங்கள் அத்தா கூட பைக்கில் முன்னாடி உட்காந்துட்டு இந்த ரூட்டில் பல வாட்டி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். அது எனக்கு இப்போ நினைக்கும் போது செம்ம நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் இந்த சைட்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் சின்ன பிள்ளையில பார்த்தது தான் நிறைய ஞாபகம் வரும். அதை தான் நானும் சதமும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில தான் இந்த அர்பன் கிரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே அல்ஃபாம் சிக்கன், தந்தூரி, ஷவர்மா, சைனீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றனால நைட்டு டின்னருக்கு இங்கேயே வாங்கிடலான்னு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்றனால பார்சல் வாங்கிடலான்னு ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்சலும் வந்துருச்சு. இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகி டின்னர் சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போய் ரெஃப்ரெஷ் ஆகி டின்னர் சாப்பிட்டு வழக்கம் போல் விடிய விடிய உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த டே இன் மை லைஃப் vlog உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் Day 1 vlog போட்டிருக்கேன். அந்த vlog நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனல் ஷீருஸ் டைனிங்கில் வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ Day 3 vlog கமிங் சூன். அந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஷீருஸ் டைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shirus Dining, your fooding destiny. Bye guys.